கீழ்ப்படியணும். லோத்து கடைசி நேரத்தில் கூட என்ன செய்யலை? கீழ்ப்படியலை. அப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நிச்சயம் உபத்திரவும் உண்டாகும். லோத்து ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல்ல. அவர் சொன்னார், இந்த சமபூமி எங்கே நிற்காத, நீ என்ன செய், மலைக்கு ஓடணும். அப்போ அவன் சொல்கிறான், அது சின்ன ஊராக இருக்குது, பக்கத்தில் இருக்குது. ஏன்னா அவனுக்கு ஒரு பிரியம், சின்ன ஊராக இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நிமித்தம் அந்த தேசத்தை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு காத்துக்கொள்கிறேன். அப்போ அந்த தேசத்தை அழிக்க வேண்டிய சித்தம் யாருக்கு இருதயத்தில் இருக்கு? தேவனுடைய. அந்த தேசமும் 100% பாவம் நிறைவேறிட்டு இருக்குது. அந்த தேசத்தையும் கர்த்தர் அழிப்பதற்கு சித்தத்தோடு வந்திருக்கிறாரு. இந்த மடப்பயலினால அந்த 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 ஆண்டவர் சொல்றாரு, இந்த சமபூமி எங்க நிற்காத, இந்த மலைக்கு பக்கத்தில் ஒன்று இருக்காத, நேர அந்த மலைக்கு போ என்று சொல்றார். ஆனால் அவன் என்ன சொல்றான்? இல்லை ஆண்டவரே, நான் போய் கஷ்டமாக இருக்குது, அதனால அது சின்ன மலையாக இருக்குது, சின்ன ஊராக இருக்குது, அதுலேயே நான் போய் குடிக்கொள்கிறேன்னு சொல்கிறான். சொன்ன உடனே இதான், ஒரு நீதிமான் நிமித்தம் ஒரு தேசத்தை பாதுகாத்து கொள்ளுகிறது போல, ஒரு நீதிமான் நிமித்தம் சபையை பாதுகாத்து கொள்ளுகிறது போல. இன்னொன்று சொல்லட்டா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதனால் நான் விழுந்து போகிறேன், தப்பாட்டு ஒன்று கணக்கு பண்ணிடக்கூடாது. நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஊழியக்காரன் விழுந்து போனால் கூட இந்த சபையில் ஒரு நீதிமான் இருந்தாலும் சபை எவ்வளோ வச்ச மாட்டார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை நீதிமானாட்டு உருவாக்குறது தான் கர்த்தர் ஒரு பிள்ளைய உங்கள் கையில் தந்திருக்கே தவிர, அதில் வெளிப்படையாக நீதிமானாட்டு இருந்து உள்ளுக்குள்ள அக்கிரம செய்வதற்கு அல்ல. 10 தலைமுறைக்கும் இந்த திருச்சபை விழுந்து போகாதபடிக்கு இந்த சபையில் மட்டுமில்ல, இந்த திருச்சபையில் எழும்புகிற ஒவ்வொரு சபையிலும் ஒரு நீதிமானாவது கர்த்தர் காத்து வச்சிருப்பார். ஆமேன் சொல்லு, ஆமேன் சொல்லு. இப்போ ஆபிரகாமை நீதிமானாய் கண்டு அவனை அழைச்சி அவனை உருவாக்குவதற்காக தான் என்ன செஞ்சாரு? பரதேசியா, அதாவது அந்த 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 பாலைவனத்துக்குள்ள நீ இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போ, அடுத்தது பட்டினியை வருவிச்சு, வறுமையை வருவிச்சு, என் வார்த்தை கீழ்ப்படியலையோன்னு அவனை புடமிட்டு நீதிமானாய் காத்த தேவன், அந்த நீதிமான் நிமித்தம் லோத்தை பாதுகாப்பதற்காக ஒரு தேசத்தை அழிப்பதற்கு சித்தம் கொண்ட பிறகு அந்த தேசத்தை அழிச்சாம போனார். ஆண்டோடைய சித்தத்தை ஒருபோதும் நம்ம கெடுத்து விடக்கூடாது. ஆண்டோடைய சித்தம் அந்த 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 தேசத்தை, அதுக்கு பேர் என்னது? சோவார் தேசத்தையும் சேர்த்து அழிக்க தான் அவர் திட்டம் போட்டிருந்தாரு. இப்போ நீதிமானுடைய விண்ணப்பத்து நிமித்தம் இந்த லோத்துக்கு செவி கொடுத்த தேவன் அந்த தேசத்தை அழிக்கல. சொன்னார் தெரியுமா? யார்கிட்ட? எசேபேல் ஆகாப் ராஜாவும். எசேபேலும் ஆகாப் ராஜாவும். ஆகாப் ராஜா அந்த அந்த மனுஷனுடைய கீரை கொல்லை வாங்கக்கு அவன் வீராப்பு நினைச்சு அவனுடைய மனைவி எசபேலு தந்திரமா அவனை கொண்டு போட்டான். அப்போ ஆண்டவர் மோவாப்பு அந்த ஆகாப்பையும் சேர்த்து கொல்லுவேன்னு சொன்னார். ஆகாப்பு முகம் குப்புற விழுறான். அவன் சொல்கிறாரு, பாருங்க, அவனை கொண்டிருந்துன்னு வச்சுங்களேன், அவனோட முடிஞ்சு, அவனுக்கு சந்ததிக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு பிள்ளைகள்கிட்ட நான் கணக்கு கேட்டுக்கலாம், அவனை விட்டுருன்னு. அப்போ ஆண்டவருக்கு சித்தத்துக்கு மாறாக செய்தா அடுத்த நீ அழுது புலண்டா உன்னை பாதுகாக்கிறாரு, உன் சந்ததி என்ன செய்கிறாரு? அவர் எத்தனை தலைமுறை ஆனாலும் கணக்கு தீக்கிற தேவன், நம்மளை போல மறந்து போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? அந்த ஆகாப்பும் எசேபேலுக்கும் புரிஞ்சது இல்லை? விளங்குச்சா? யாருக்கு விளங்குது? இல்லைங்க, அந்த பகுதியை எடுத்து வாசித்துட்டு போ. புரியுதா? அப்போ யோசித்து பாருங்க. அந்த ஆகாப்பை கர்த்தர் கொல்லுக்கு தீர்மானிச்சாச்சு. ஏன்னா
அந்த கீரைக்கொல்லை போட்டிருந்தவனை அதாவது காரணம் இல்லாத கொன்னது நிமித்தம். ஆனால் அவன் அழுறான், ஆண்டவரே என்னை பாதுகாத்து தாருங்க, நான் உமக்க பிள்ளை, என்னை இப்படிலாம் சொல்லியிருப்பான். என் பண்டாட்டி தான் செய்தது என்ன பண்டாட்டி மேலே பழிய போட்டிருப்பான். ஆண்டவருக்கு இறக்க குணத்தை பாருங்க. நான் அவன் விண்ணப்பத்தை கேட்டேன், இவன் செய்த பழிய யார்கிட்ட போய் கேட்பாரா? பிள்ளைகள்கிட்ட போய் கேட்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? அதே மாதிரி தான் இப்போ இந்த ஆபிரகாம் நிமித்தம் லோத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு பார்த்துக்கொள்கிறேன். வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 19, 17, 18 2 ஒவ்வொன்றா வாசிங்க பார்ப்போம். ஒவ்வொரு வசனம் தான் வாசிக்கணும். அடுத்த வசனத்தை வாசிக்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பேக்கில் பார்க்காத, பாருங்க, இந்த சமபூமியில் எங்கு நிற்காத, நீ அழிந்து போகாத, செத்து மடிந்து போகாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போன்னு சொல்கிறார். ஆமென். மலைக்கு எங்கே? சமபூமி ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரத்தில் போ. நான் அந்த தேசம் பூரா கமத்தி போட போகிறேன். ஆபிரகாம் நிமித்தம் உன்னை நீதிமான கண்டேன், அதனால உன் குடும்பத்தை பாதுகாக்க போன்னு சொல்லி விட்டுருந்து போனேன். போகும்போது சொல்கிறான், ஆண்டவரே நான் அங்கே போக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அதுதானே உலகத்தில் ஜனங்களும் அப்படி தானே. ஆண்டவருடைய கூட்டங்களை, ஆண்டவருடைய ஆராதனைகளை, ஆண்டவருடைய ஜபங்களை ரொம்ப கஷ்டம். ஆண்டவரே சொல்லுவாங்க, எங்கள் கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். நான் இந்த 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 வேலையை இன்னைக்கு முடித்தேன். வேற யாரையும் சொல்லி இந்த வேலையை நான் இன்னைக்கு முடிச்சு கொடுக்கணும் ஆண்டவரே. செல்ல அப்பா, எனக்கு சரீரத்தில் பாடு உமக்கு தெரியும் அப்பா. அதனால இன்னைக்கு ஒரு விசை மட்டும் என்னை மன்னிச்சிருங்கான்னு கேட்டுட்டு சொன்ன ஆண்டவர் என்ன செய்வார்? ஓகே வச்சுக்கான்னு சொல்லுவார். ஆனால் இந்த நாளை என்ன செய்வார்? அவர் கணக்கில் எழுதி வச்சிருப்பார். வீட்டில் எல்லாம் ஆடல் பாடல் சத்தம் கேட்குது. ஆடல் பாடல்னா என்ன நேரம் நம்ம ஆடி பாட கொண்டு முடியாது. ஒரு கிறிஸ்தவ பாட்டு ஒலிச்சிட்டே இருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட ஒரே ஒரு நோக்கம், அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வச்சு அவரை பாடி, அவரை மகிமைப்படுத்தி, அவரை துதிக்க. அப்போ அவரை பாடி துதிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் தந்தார் இல்லை, அதை உலக பணம் தந்தாரோ தரலையோ, மனசமாதானம் தருவார். ஆமென். அப்போ மனசமாதானம் தராருன்னா நம்ம வாழக்குள்ள ஜீவனுக்குள்ள காரியங்களை என் தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா? காட்டு புல்லுக்கு உடுப்பித்து அழகு பார்த்த தேவன். அவர் சொல்றாரு, மகா சிறந்த ஞானியும் அறிவாளியும் வசதி படைச்சோன் என்ற சாலோமன் உடுத்த ராஜா உடக்கூட அந்த அழகுக்கு இல்லையா? காட்டு புஷ்பத்துக்கு ஆண்டவர் உடுப்பித்த அழகு இல்லையா? அப்போ அவருக்கு சாயல் இருக்க என்னையும் துணி இல்லாத விடுவாரா? அடுத்து ஆகாரம் இல்லாமல் விடுவாரா? செலவுக்கு பணம் இல்லாமல் விடுவாரா? வழி நடத்துகிற தேவன் நம்முடைய கர்த்தராக இருக்கு, மேய்ப்பராக இருக்கணும். அப்போ அவர் புல்லுள்ள இடத்துல நடத்துவார், தண்ணீர் அண்டையில் சேர்ப்பார், நல்ல நல்ல பேர்த்தம்பழம், அதாவது ராஜா வீட்டில் பந்தி வச்சக்கு விளம்புக வைப்பார். அது மட்டும் இல்லை, அபிஷேக தைலத்தை வைக்கிற இடத்துல நம்மளை கொண்டு இருத்துவார். சங்கீதம் 23 படி நம்மளை நடத்துவார். நினச்சி பாருங்க. அதுக்கு என்ன செய்யணும்? என்கேதி சோலைவனம் வரும். என்கேதி தானே அந்த பாலைவனத்துக்கு பேர் என்கேதி பாலைவனம். அந்த பாலைவனத்தின உபத்திரவத்தை தாக்கு பிடிச்சணும். யார் தாக்கு பிடிச்ச வைப்பார்? நம்மளை கொண்டு முடியாது. யாரை கொண்டு வைப்பார்? அவரே கூட நின்று நம்மளை நடத்துவார். அந்த தாவீது அந்த கதையை நான் சொல்லி தந்தது ஞாபகம் இருந்தால், அவன் அதாவது தண்ணி இல்லாமல் வறுமை, சூடு, நெய் வெளியில் வந்து தவழ்ந்து போகிறான். இடம் மட்டம் தாண்டி முக்கா மட்டம் போகும்போது ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பனை போல ஒருத்தன் வந்து நின்று வான்னு கூப்பிடுறாராம். அதுக்கு அடுத்து ஒரு கொஞ்சம் வெள்ளன் வந்து போச்சு. அப்பளம் தண்ணி கிடைக்கல. அந்த என்கேதி முடிஞ்சு ஒரு சோலைவனம் வருது. அது என்ன சோலைவனம்? ஏதோ ஒரு சோலைவனம் வருந்தோன்னா ஈர காற்றடிக்குது, ஒரு அசைவு வருது, எப்போ அவனுக்கு புத்துணர்ச்சி வருது.
அப்படியே அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு நடத்தினார். அதான் ஒரு அலைச்சல் இல்லாமல், ஒரு 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 எரிச்சல் இல்லாமல், குடும்பத்தில் சண்டை இல்லாமல். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் கீழ்ப்படிதல் ரொம்ப 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 முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த லோத்து என்ன செஞ்சான்? ஆண்டவர் சொன்ன கடைசி நேரம் எரிச்ச போறாரு, கையை பிடிச்சி வெளியில இருக்கிறாரு. இந்த கடைசி நேரம் தான் இந்த நாள், கர்த்தருடைய வருகைக்கு கடைசி நேரம். கர்த்தர் கையை பிடிச்சு பிடிச்சு இழுக்கிறாரு. அதை விட்டுட்டு திரும்பி பார்த்ததெல்லாம் உப்பு தூணா அங்கங்கே கிடக்குதுவா, உப்பு தூணா நிற்குதுவா. தனக்கும் பிரயோஜனம் இருக்காது, தனக்கு குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது. கிடக்குதுவா. நம்ம சபையில் தான் சொல்கிறேன், கிடக்குதோ, உப்பு தூணா கிடக்குதுவா. ஆனால் கையை வெளியில் இழுத்துட்டு வந்த லோத்தை போல நீதிமானா இருக்கிற நீங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டுடைய வசனத்துக்கு செவி கொடுங்கள். ஒருவேளை வசனத்தோடு உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தா, இல்லை சொப்பனத்தில் தரிசனத்தில் பேசாமல் இருந்தா, ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் பேசுவார். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நஷ்டம் போல இருக்கும், கஷ்டம் போல இருக்கும். இதை எப்படிடா ஏற்றுக்கொள்ளுன்னு தோணும். ஆனால் அந்த சோலைவனை முடியும்பா, அது அந்த பாலைவனை முடியும்பா, அருமையான தென்றல் காற்று வீசும். ஆமென். யாருக்கெல்லாம் விளங்குது? இப்போ நல்லா நல்லா விளங்கணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். லோத்திட்ட கர்த்தர் சொன்னார், லோத்திட்ட சொன்னார், நீ போ, சமபூமி எங்கே நிற்காத, அந்த மலைக்கு ஓடுன்னு. இவனை பாருங்க, இந்த சுபாவம் தான் இன்னைக்கு இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகளுடைய சுபாவம். ஆண்டவர் சொல்லியாரு, இப்படி நல்ல வருமானம் கிடைச்ச நேரமாக இருக்கும், இல்லைங்க ஆஃபீஸில் ரொம்ப டைட் உள்ள நேரமாக இருக்கும், சொல்லக்கு எனக்கே மனசுக்கிட்ட கஷ்டமாக இருக்கும். ஆனால் சொல்லாமல் இருந்தால் போச்சு, செத்து, நான் செத்தேன். ஆமே பாருங்க, தொழிலில் நல்ல நெருக்கமாக இருக்கும், அன்னைக்கு தான் கண்ட்ராக்ட் சொல்லுவார், இன்னைக்கு போகப்படாதுடான்னு சொல்லுவார். காரணம் அந்த நாளை தான் ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருப்பார், அந்த நாளை தான் ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருப்பார், நீ சொல்லுன்னு சொல்லுவார். அப்போ நான் சொன்னேன், உடனே என்ன சொன்னேன், இங்கே பாரு, இங்கே பாரு, அந்த பாஸ்டருக்கு என்னால் முடியாது, நான் இவ்வளவு காரியத்தை செய்யலான்னு செய்து வச்சிருக்கேன். அவர் ஃபோன் அடித்து இப்போ தான் சொல்கிறாரு, இதை செய்யுங்க, இந்த கூட்டத்துக்கு வாருங்க, அந்த கூட்டத்துக்கு வாருங்கன்னு. கொஞ்சம் லகுவாட்டி இருக்கப்படாதா? இதுதான் லோத்து சொன்னா. லோத்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சமபூமி எங்கே நிற்காத, ஓடிரு. எங்கே ஓடிரு? மலை. எப்போ இந்த மலைக்கு நான் போக்க ஆண்டவரே செல்லாப்பா. காலை விழுந்திருப்பான், நிச்சயமாக காலை விழுந்திருப்பான். ஏன்னா வந்ததும் தெய்வம் என்று அறிஞ்சு அவன், அதாவது தேவனுடைய இரக்கம் உள்ள மனுஷர் என்று அறிஞ்சு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். காலை விழிச்சு பிடிச்சிருப்பான். அப்பா 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 எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, ஒன் நிமித்தம், யார் நிமித்தம் லோத்தை பாதுகாத்தாரு? இப்போ சொல்றாரு, ஒன் நிமித்தம் நான் அந்த தேசத்தை கவிழ்த்து போடாதபடிக்கு பார்த்துக்கொள்றேன். அப்போ அந்த தேசத்தையும் கர்த்தர் என்ன செய்ய வச்சிருந்தாரு? அப்போ அத்தனை துன்மார்க்கனையும் பாதுகாத்த ஒரு சங்கதி. துன்மார்க்க 100க்கு 100 பாவத்தை செய்த துன்மார்க்கனை பாதுகாத்த ஒரு பிசாசு தான் யாரு? லோத்து. நினைச்சு பாருங்க, விளங்குச்சா? அவன் விளங்குனானா? அவன் குடும்பம் விளங்குச்சா? அவனுடைய சந்ததி விளங்குச்சா? நினைச்சு பாருங்க, எவ்வளவு எவ்வளவு வேதனைப்பட்டு. சின்ன உடனே கஷ்டம் வந்து ஆண்டவர் சொல்லியாச்சு, நட வாருங்கடா, வா, உப்பு தூணா போன நாசமாக போட்டு நீங்கள் வாருங்க சொல்லி மனைக்குள்ள பேருந்தன்னா, ஆண்டவருடைய பாதுகாப்பு 24 மணிக்கூருக்கும் லோத்துக்கு பிள்ளைகளுக்கு இருந்திருக்குமா இல்லையா? நல்ல வரன்களை கொண்டு கொடுப்பாரா இல்லையா? இந்த சவுத்துக்கு பிறந்தவன், இந்த லோத்து சவுத்துக்கு பிறந்தவன், ஆண்டவரை பாதுகாக்கன்னு சொல்லி தனக்கு பிள்ளைகளை விபச்சாரத்துக்கு உட்படுத்த ஆயத்தமான கள்ளன். ஆமென். அவனையும் பாதுகாத்தார். ஏன்? இப்போ லோத்தை கீழ்ப்படி இல்லாத வரைக்கும் யார் நிமித்தம் பாதுகாத்தாரு? இப்போ லோத்து கீழ்ப்படிதல் இல்லாத போனான். அப்போ பாருங்க, சொல்ல முட்டம் சொல்லுவேன், அடுத்து பொறுக்க முட்டம் பொறுப்பேன்,
பொறுக்க மட்டும் பொறுப்பேன், அடுத்தது யாரு தான் பொறுப்பா? உன் கொப்பந்தான் பொறுப்பான்னு சொல்லிட்டு போவார். உண்மைதானே? அது வரைக்கும் லோத்தை பாதுகாத்தாச்சு இல்லையா? இப்போ பாருங்க, இவன் ஆண்டவர் கேட்ட உடனே விட்டு கொடுத்தாச்சு. வாசி. ஒரு நாள் ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு அவன் சொல்ல, அப்படி இல்லை ஆண்டவர் என்ன மாறி பேசுகிறான். மாறி பேசுறது எங்கேயாவது உருப்பட்ட சரித்திரம் இருக்கா? நமக்கு தெரியும் வேதத்தின்படி இதை நீ கேட்காத, ஆண்டவர் சொல்றதுக்கு மட்டும் கீழ்ப்படி, இதை செய்யப்படாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன் தெரியுமா, ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தா, உமக்கு கிருபை இருந்தா நான் இன்னை போக முடியாது, எனக்கு பார்த்துக்கிறது பாவம் வராமல் பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் இது வாயில பாயசம் காய்ச்சது ஆண்டவர்கிட்ட. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையான்னு கேட்க, இது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுது? பாயசம் காய்ச்சி. லோத்தா தான் சொல்கிறேன், ஆண்டவரே உமக்கு என் மேலே உமக்கு கிருபை இருந்தா, வாசி வாசி வாசி, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். ஹல்லேலூயா. கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட. இப்படி கேட்டால் ஏதாவது ஆண்டவருக்கு மன இறங்காது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு, ஆண்டோடைய கட்டளைக்கு அப்பாற்பட்டது. அந்த தேசத்தை கர்த்தருக்கு அழிக்கணும்னு அவருடைய இருதய சித்தம். அதாவது பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் ஒருவன் என்னுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டான். லோத்து பிதாவுடைய சித்தத்துக்கு மாறா செய்தான். ஆனால் பெர்மிஷன் அவர்கிட்ட கேட்குறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, இதெல்லாம் என்னட்ட கேட்டுட்டா போகணும். பெண்கள் கூடைக்கு எங்கேயாவது போகணும், காணிக்கை கொடுத்துட்டு போட்டா, சண்டேஸ் கிளாஸுக்கு வர முடியாது, நான் காணிக்கை கொடுத்துட்டு போட்டா எல்லாம் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்பணும்? ஞாயிற்றுக்கிழமை கட்டளை, ஆண்ட வேதத்தினுடைய கட்டளை, காலமையிலிருந்து சாயங்காலம் வரை ஆண்டோடைய ஆலயத்தில் இல்லைங்க ஆண்டோடைய வேலைகளை செய்யணும், சொந்த காரியம் ஒன்றும் செய்யாது. இதை மீறிட்டு பெண்கள் கூடைக்கு ஒரு சண்டேஸ் கிளாஸுக்கு, ஒரு ஆண்கள் கூடைக்கு ஏதாவது ஒன்றுக்கு என்ன ஃபாஸ்டர் சரி 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 மனசார நான் கொடுப்பேன், லீவு கொடுப்பேனான்னு கேட்க கொடுக்க மாட்டேன். இதே மாதிரி ஆண்டவர் அவருடைய சித்தம் அந்த தேசத்தை அழிக்கணும், அந்த தேசத்தில் போய் குடியிருக்க, சரி சரி போய் தொலை. வாசிங்க அடுத்த வசனம் 20. அந்த ஊர் இருக்கிறதே தக்கதாய், அது கிட்ட இருக்கு, அது சின்னதுமா இருக்கு, எனக்கு ஜீவனை எனக்கு உயிர் பிழைக்க ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே. எப்படி சின்ன ஊர் தானே, சின்ன காரியம் தான். ஆராதனைக்கு வந்தோம் பாஸ்டர், நான் அதெல்லாம் செய்தோம் பாஸ்டர், இதெல்லாம் செய்தோம் பாஸ்டர், ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு என்ன செய்ய முடியல, ஒரு ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போக முடியல, இன்னைக்கு இதுக்கு முடியல. ஏன்னா வீட்டில் அப்பனுக்கு தம்பியாக இருக்க, மோளுக்கு மாப்பிள்ளைக்க, தங்கச்சியாக குட்டிக்கு பர்த்டே எடுக்கணும், இல்லைங்க ஒரு புது நன்மை எடுக்கணும். அவன் சொல்கிறான், சின்ன நாடு தானே, சின்ன ஊர் தானே, எனக்கு போக்கு அது சௌரியமாக இருக்குது, இந்த மட்டும் நான் போட்டான்னு கேட்குறான். 21 வாசி. அதற்கு அவர் பாருங்க, நீ கேட்டு, இந்த இடம் நல்ல ஒரு இடமாக, நல்ல ஒரு வசனம், நீ கேட்டுக்கொண்ட ஊரை. அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்னது? அப்போ அந்த தேசத்திலையும் 100க்கு 100 பாவம் பெருகி அந்த தேசத்தின் தீக்கரைக்கு ஆக்கக்காக கர்த்தர் வந்ததை யார் தடை செய்ய? இயேசு ஒருத்தன் தடை செஞ்சான் தெரியுமா? நீ சாவப்படாது, விடமாட்டேன். யாரு? பேதுருவ. ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போய் சாத்தானே. அப்போ இந்த பெர்மிஷனை லோத்து மூலமாக கேட்டது யாரு? ஆண்டோடைய ஆராதனை நேரம், ஆண்டோடைய துதி நேரம், ஆண்டோடைய ஜெப நேரம், திருச்சபை ஒழுங்குக்கு உனக்கு முக்கியத்துவமான ஒரு காரியத்துக்கு போறேன்னா உன்னை தூண்டி விட்டது யாரு? உன் வீடு சமாதானம் இல்லாத போக்கு. ஆமேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலுங்க. லோத்து கட்டளை எல்லாம் தெரியுது, இயேசுவ சித்தம் அந்த தேசத்தையும் அழிக்கணும். ஆனால் இந்த சாத்தான் நிமித்தம் அழிச்சாம போறார். அப்போ அந்த தேசத்தினுடைய இரத்த பள்ளியில யாருக்கு தலையில விழாம்? வாசிங்க, ஒரு கவுடாத வாசிங்க. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். அப்போ ஆண்டோடைய சித்தம் என்னது? அந்த ஊரை கவிழ்த்து போடுங்க. ஆனால் இந்த கிறுக்கனுக்கு வேண்டி என்ன செய்யாரு பாருங்க,
ஓடி போக முடியலையா? இன்னைக்கு அப்படிதான். இட கூட்டத்துக்குன்னா ஓடி வர முடியல. உபவாச கூட்டத்துக்குன்னா ஒருத்தி போனேன், எங்க ஒரு பிள்ளைய பார்க்கணும், இடையில எழும்பி போறா. எப்படி குடும்பத்தில் சமாதானம்? அதை பரிபூர்ணமாக ஒரு ஆராதனையை ஆண்டவருக்கு வந்திருந்து ஆராதனை துதியை செலுத்தி ஆண்டவரேன்னு அவரோட ஒப்புரவாகாம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்னு கேட்குறேன். பரலோகத்துக்கு போகணும்னா ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும். அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை நம்ம அறியணும். அறியாமல் ஒரு முட்டாளை போல, ஒரு மதிகட்டனை போல, அது ஒரு உம்பளந்தைய போல, ஒரு பேந்தைய போல இருந்துட்டு எல்லாத்துக்கும் மென்னு போகக்கூடாது. அப்போ பரலோகத்துக்கு போகிற வழியை நமக்கு சொல்லி தரும்போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஆம் என்று ஏற்றுக்கொள்கிறவன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. பார்க்கட்டு பாஸ்டர், யோசிக்கட்டு பாஸ்டர், போச்சு. பரலோகத்துக்கு போக்கு சான்ஸே கிடைக்காது. வாழலாம். கர்த்தர் லோத்தை கொஞ்ச நாள் நடத்தினது போல நல்ல மோபாப் தேசத்தில் செழிப்புள்ள தேசத்தை நோக்கி கூடாரம் போட வைப்பார், வீடு போட வைப்பார். எல்லாம் டிங்கு டப்புன்னு நடக்கும். உலகத்தாரன் சொல்லுவான், அங்கே பந்தய கோசு போகிற ஒரு கேட்டியா நல்ல ஆசீர்வாதம் அவனுக்கு. ஆனால் இன்னொரு பக்கத்தில் அவன் இடி விழுந்து எங்கே போகிறான்? நரகத்துக்கு போகிறான். இது உலகத்தாருக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் ஆண்டோடைய நாமத்து நிமித்தம், ஆண்டோடைய ஜெபத்தின் நிமித்தம், ஆண்டோடைய ஊழியங்கள் நிமித்தம் பரலோகத்துக்கு போவதற்காக ஒரு சில தரித்திரங்கள், ஒரு சில பாடுகள் நமக்கு வரும்போது, இல்லை நமக்கு வேலைக்கு போகாத சூழ்நிலை வரும்போது வேலையும் தள்ளிட்டு பந்தயத்துக்கு போகிறோம், பரிகாசம் அடிப்பார்கள். ஏன்னா பரலோக வாசிகளுக்கு, பரலோகத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு, சீயோனை நோக்கி போகிற பிள்ளைகளுக்கு இந்த தேசத்தில் பரிகாச சின்னம் உண்டு, நிந்த உண்டு, உபத்திரம் உண்டு. மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. பந்தயத்துக்கு போனேன், பொண்ணு அவன் நல்லா இருக்கேன், எப்பா என்ன குறை, ஆடிகாரம் அடிக்கான், அல்ல அதை அடிக்கான், இதை அடிக்கான், அவன் ஒன்றும் இல்லை, நம்மளும் பந்தயத்துக்கு போய் பார்க்கலாமான்னு தோணும். அவன் பார்க்க வர்றது என்னத்துக்கு? உள்ள உணர்வோடைய இல்லை. ஆமேன். லோத்து கீழ்ப்படியாதது நிமித்தம் சந்ததியே அழிஞ்சு. அவன் சொல்றான், ஆண்டவரே உமது கண்ணில் தயவு கிடைச்சி இம்மட்டும் பாதுகாத்திரு, இன்னும் நான் மலைக்கு போக்கு கஷ்டம்தான். கஷ்டப்பட்டு மலையாறு வேதனையோடு அவன் மலையில் போய் இருந்திருந்தா அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான். ஆண்டோடைய ஊழியங்களை, ஜபங்களை, ஆராதனைகளை கஷ்டத்தை பாராமல் அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் வந்து துதிச்சா நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். சமாதானம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வீடு அது கிறிஸ்தவ இல்லை. தீர்க்க தரிசனம் கிடைச்சிது, இல்லை வெளிப்பாடு கிடைச்சிது, நல்ல ஜோம் பண்ணியும், இல்லை ஆண்டவர் கிருபை செய்கிறார், நான் ஜோம் பண்ணா எனக்கு நிறைய பேருக்கு சுகம் கிடைச்சிது, எல்லாம் உண்மைதான். உன் வீட்டில் சமாதானம் இல்லாத இந்த கிரியையெல்லாம் தேவன் நடத்துகிற கிரியை இல்லை. உன்னோடு இருந்து ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டு வருகிற பிசாசு செய்கிற கிரியைகள். நம்ம வீட்டில் சமாதானம் இல்லைன்னா அது தேவன் செய்கிற கிரியை இல்லை, தேவன் செய்கிற வெளிப்பாடு இல்லை, அது பிசாசு ஒளியின் வேஷத்தை தரித்து வருகிற பொல்லாத பிசாசு தருகிற தரிசனம். ஒரு தரிசனத்தை கண்டு, ஒரு சொப்பனத்தை கண்டு, ஒரு ஜபத்துக்கு விடுதலையை வாங்கி கொடுக்குற, அதை சுகத்தை கொடுக்குற ஒரு குடும்பத்தில் கர்த்தர் இருந்தால் தான் அது நடக்கும். அது இருந்தால் சமாதானத்துக்குள்ளே நடத்துவார். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என் தேவன் உண்டு, அவர் பார்ப்பார். இந்த வைராக்கியம் வரும் ஆட்டோமேட்டிக். நம்ம வைராக்கியம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே வரும். இல்லாத சமாதானம் இல்லாமல், நம்ம குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லாமல், நம்ம குடும்பத்தில் அதாவது பிசாசினுடைய அலங்காரத்தோடு இருக்குதுன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. உங்களுக்கு வர வெளிப்பாடு, உங்களுக்கு தார தரிசனம், நீங்கள் காணுகிற சொப்பனம், உங்களுக்கு வருகிற தீர்க்க தரிசனம் சுத்த ஒளியின் வேஷத்தை தரித்த பொல்லாத சாத்தான். ஒரு பக்கத்தில் தரிசனத்தை காணணும், ஒரு பக்கத்தில் சொப்பனத்தை காணணும், ஒரு பக்கத்தில் தீர்க்க தரிசனம் வரும், ஒரு பக்கத்தில் ஜோமண்ண விடுதலை கிடைக்குது, ஒரு பக்கத்தில் வீட்டுக்குள்ள அது குருசடி வச்சிருப்பாங்க தெரியுமா? பாருங்க வீட்டில் குருசடி வச்சு, இல்லை யாக்கி கோயிலை வச்சு குறி சொல்லுகிற வீட்டில் பாருங்க என்னெல்லாம் நடக்குது. அதே தான் இன்னைக்கு பெந்தேகோஸ்துக்கார விசுவாச பிள்ளைகளுக்கு வீட்லேயே நடக்கும்.
என் கண்ணால் பாக்கியனே. நம்ம சபை மட்டும் இல்லை, நிறைய பந்தேகோஸ்து சபையில் உள்ள இந்த இந்த விசுவாசிகளை பாக்கி. காதில் இருக்காது, கழுத்தில் இருக்காது, ஒன்றும் இருக்காது. எல்லாம் தேவனுடைய வேஷத்தை போட்டு வச்சுட்டு ஆண்டவருக்கு பிரியமாக ஆராதனை செய்கிறதில்ல, திருச்சபை ஒழுங்குகளை கடைபிடிக்கிறதில்லை, வேத சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறதில்லை, ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு அறியதில்லை, பரிசுத்தத்தை கடைபிடிக்கிறதில்லை, ஒரு நீதியை கடைபிடிக்கிறதில்லை. தீர்க்க தரிசனம் மட்டும் பட்டக்ஸரோடு மேலே வரும். சிந்திச்சு பாருங்க. ஒரு தீர்க்க தரிசனம் வருதுன்னா, ஒரு வெளிப்பாடு வருதுன்னா, நம்மளை நாம் பரிசோதித்து பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கு, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கு. உன் குடும்பத்தை சரிவர பார்க்க வராமல் வருகிற தீர்க்க தரிசனம் அந்தோ பரிதாபம். ஆமென். பரிசோதிச்சு அறியணும். ஆமென் சொல்லுங்களா? ஆமென் சொல்லுங்களா? எத்தனையோ குடும்பங்களை தெரியும், எத்தனையோ குடும்பங்களை தெரியும். இன்னைக்கு அநேக தீக்க அந்த 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 குறிச்சொல்லிய இடம் நடக்கியது பெந்தேகோஸ்து சபை. ஒரு காலத்தில் வண்ணாரமான யாக்கிய அவன் காளி வச்சு செஞ்சான். இப்போ அதே ஆவிதான் யாரை வச்சு செஞ்சுட்டு இருந்து, குருசடிகளை வச்சு செய்து இன்னைக்கு பெந்தேகோஸ்து சர்ச்சுகளை வச்சு செஞ்சுட்டு இருக்க. அதே இதுதான் நடக்குது. அதனால நமக்கு ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் தாராருன்னா, பரிசுத்தம் இல்லாமல் பேசுவார். பேச மாட்டான்னு சொல்லக்கூடாது, ஒன்றை குறித்து பேசுவார். நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, உன் வீடை ரட்சிக்கப்படுத்த ஜெபம் பண்ணு, உன் வீட்டில் பாவம் தீர ஜெபம் பண்ணு, உன் வீடும் கர்த்தரை சேவிக்கக்கூடிய விதத்தில் இருக்கு. இதை சொல்லுவாரே தவிர மற்றவர்களுக்காக சொல்ல மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. எவ்வளத்தில் கொண்டு தருவாருன்னு கேட்க, எப்படி கொண்டு தருவாருன்னு கேட்க. இயேசுடைய சித்தத்தை அறிஞ்சு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் லோத்துடைய சூழ்நிலை நமக்கு. நீதிமானா இருந்திருக்கலாம், பரிசுத்தவானா இருந்திருக்கலாம், பரிசுத்தவாட்டியா இருந்திருக்கலாம். ஆண்டவர் அந்த ஆபிரகாம் நிமித்தம் லோத்துவ பரிசுத்தவான் என்று கண்டிருக்கலாம், நீதிமான் கண்டிருக்கலாம். ஆனால் இந்த நீதிமான் உலகத்தினுடைய சூழ்நிலைக்கு அடக்கி வச்சுட்டான். அந்த தேசத்தில் இருந்து வேறு பிரியல்ல, சகிச்சு சகிச்சு அதுக்குள்ளே இருந்தான். தினந்தோறும் சொல்கிறானா என்னன்னு, வாசல்படி இருந்து இப்படி நடக்கு, இப்படி நடக்கு, இப்படி நடக்கு. ஆனால் இப்படி நடக்குன்னு சொல்கிறவங்கள்ட்டு அவன் வேறு பிரியல்ல. இன்னைக்கு பாருங்க, லோத்து தேவனுடைய வார்த்தைக்கு சித்தம் என்னன்னு அறிஞ்சு அவன் கீழ்ப்படியல்ல. லோத்திட்ட சொல்றார், உன் ஜீவன் தப்ப ஓடு, உனக்கு தெய்வம் தான் தந்தை, மலைக்கு போகாமலே இரு. ஆனால் இந்த அழிப்பேன்னு சொன்ன தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு பாக்கியேன். அப்போ அந்த தேசத்துடைய இரத்தப்பலி யார்கிட்ட கேட்டிருப்பாரு? லோத்துடைய குடும்பத்தில் தான் கேட்டிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உற்சாகம் பாருங்க. நான் உங்களை குறை சொல்லலை, ஒரு ஜபிக்கக்கூடிய வரம் கிடைக்கும். வரம் என்ன? கிருபை கிடைக்கும். நல்லா ஜபிப்போம், நல்லா துதிப்போம், நல்லா பாடுவோம். ஒரு சில வெளிப்பாடுகளை நம்மளை குறித்து தருவார், நம்ம குடும்பத்தை குறித்து தருவார். தந்த உடனே நம்ம இருதயம் மேட்டினுமே போயிடும். இதுதான் நிறைய விசுவாசிகள் விழுந்து நாசமாக போக்குள்ள காரியம். இருதயம் இணைஞ்சிடும், மேட்டின்மை பெறும். ஆண்டவரேன்னு இன்னும் தன்னை தாழ்த்தி தன் குடும்பத்துக்காக காத்திருந்து, தன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் மருமக்கள் பிள்ளைகள், இவங்களுக்காக காத்திருந்து அவங்களுக்கு உபத்திரவத்தின் வழியாக இல்லை நீதியின் வழியாக இல்லைங்க சந்தோஷத்தின் வழியாக இரட்சிப்பின் வஸ்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு மற்றவர்களுக்காக பேசணும். இல்லை ஜோமன் எல்லாருக்காகவும், எல்லாரும் ஜோம் பண்ணலாம், எல்லாருக்காகவும். ஊழியக்காரனுக்காக ஜோம் பண்ணலாம், மற்றவர்களுக்காக ஜோம் பண்ணலாம். உலகத்தில் இருக்கிற தெரிஞ்சவங்களுக்கு அறிஞ்சவங்களுக்கு ஜோம் பண்ணு. அவங்களுக்கு உன் குடும்பத்தை சரிவர நடத்தாத ஆவி மற்ற குடும்பத்தை எப்படி நடத்தன்னு கேட்க ஆண்டவர் உணர்த்துவார். நீ ஜெபத்துக்கு போற உணர்த்துவார். அந்த உணர்த்துதல் நினைஞ்சிடப்படாது, பெருமையாக நினைச்சவே கூடாது, மேட்டு நம்ம படப்படாது. ஐயோ ஆண்டவர் இதெல்லாம் உண்மைதான், என்னை சீர்படுத்துகிற உண்மைதான், என் குடும்பத்தில் தாங்கப்பா. குடும்பத்துக்கு ஊழியம் செய்யாமல் ஃபர்ஸ்ட்ல உலகத்துக்கு ஊழியம் செய்ய என்ன பிரயோஜனம்னு கேட்க. 4 நாள் 5 நாள் அரும்பா அங்கே ஒரு சண்டை நடக்குது, அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்குது. சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. ஆனால் வெளிப்பாடு எங்கண்டு கிடைக்கும்? எங்கண்டெல்லாமல் கிடைக்குது.
ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத வெளிப்பாடு, ஆண்டோடைய சித்தத்தை அறியாத வெளிப்பாடு, ஆண்டோடைய வழியை அறியாத வெளிப்பாடு, இந்த லோத்து சந்ததி சபிக்கப்பட்டு போனது போல பேரும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணக்கூடிய கிருபையை தந்தா ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு. அதில் ஒரு சில காரியங்களை தந்தா அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு. முதல்ல உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா. புரியுதா? லோத்து சகிச்சிட்டு இருந்தான். இன்னைக்கு நீங்களும் சகிச்சிட்டு இருக்கீங்கன்னா அது வேறு பிரியாத அனுபவம்னு புரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென். யாருக்கெல்லாம் விளங்குதோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 21வது வசனத்தை வாசி. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை, அப்போ கவிழ்த்து போட வந்த தெய்வத்தை குறுக்கே நின்று அந்த 100க்கு 100 பாவத்தை செய்த அந்த அக்கிரமக்காரரை பாதுகாத்த அத்தனுடைய இரத்த பலி அவனுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பின்னர் மலைக்கு போறேன். அப்போ எங்க போனேன்? கிட்ட போக முடியாது, அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது. இதான் இன்னைக்குள்ள விசுவாசியா? இன்னை பந்தியில் கை போட போற நீ அப்படிதான். ஐயோ, இந்த ஜபத்துக்கு போக முடியல, இதுக்கு போக முடியாது, இதுக்கு இந்த இது செய்யணும், எனக்கு இந்த காரியத்தை செய்யணும், போக முடியல. ஆனால் ஒரு உபத்திரவம், கஷ்டம், பாடு, வியாதி, துக்கம் வந்த பிறகு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவரே எப்படியாவது என்ன பாதுகாப்போம். அதே மாதிரி தான் லோத்தும். ஆண்டவர் போச்சன இடத்துல போவல. பக்கத்து ஊர்ல சின்ன ஊர், பக்கத்து ஊர் சின்ன ஊர், எப்படி பக்கத்து ஊர் சின்ன ஊர், நான் போறேன். என்ன ரெண்டாவது போறேன் பாருங்க. திரும்ப அவன் மலைக்கு போனான். நடந்த சம்பவத்தை பாருங்க. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 30 to 38 வரை. பின்ன லோத்து சோவாரில் குடியிருக்க பயந்து, அவன் தெரிஞ்செடுத்த தேசத்தை கர்த்தர் வாதித்து கொண்டிருந்தார். அங்கு குடியிருக்க பயந்து ஆண்டவர் எப்பளோ ஒருக்கா சொன்னார் தெரியுமா? அந்த மலைக்கு போறேன். தப்புனானா? தப்பல்ல. வாசி. பின்னு லோத்து பயந்து சோவாருடைய வீட்டுக்கு விட்டு போய் அவனும் அவனோடு கூட அங்கு 2 குமாரத்திகளும் வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும், சரி நமக்கு அது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். மூத்த 15 கொஞ்சம் சரக்க வேண்டி ஊத்துனா. சரக்குன்னா என்னது? சரக்குன்னா என்னது? சாராயம். பாருங்க, பிராண்டியை வேண்டி சாராயத்தை ஊற்றி அவனை போதிப்பிச்சுட்டு அதுக்கு கூட விபச்சாரம் செய்து ஒரு சந்ததி பிறந்து 2வது சந்ததியும் பிறந்து இந்த இனி 38வது வசனத்தை வாசி. இளையவளும் பெற்று பேரிட்டால், அதுக்கு முந்தின 37 வாசி. பெற்று அந்த தேசத்துக்கு என்ன பேரு? மோபாப். மோபாப் தேசமும் அம்மோன் புத்திர தேசமும் இன்னைக்கு இருக்குது. அது நடந்துட்டு இருக்குது. அந்த தேசம் சபிக்கப்பட்ட தேசம். இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனம் அடிச்சுட்டு தான் இருக்கிறான். இன்னைக்கும் அங்கே கொலை நடக்குது. நம்ம சொல்லுவோம், ஐயோ பாவம், எத்தனை சொத்து, 1000 சொத்து, இஸ்ரவேல் இப்படி செய்யப்படாது, அமெரிக்கா இப்படி செய்யப்படாது. இதுதான் 1000 செத்து, 2000 செத்து, 100 செத்து, 4 செத்து. லோத்து ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாதது நிமித்தம், அவர் சொன்ன தேசத்துக்கு முதல்ல போகாம சமபூமியில நின்னது நிமித்தம், அத்தனை அக்கிரமக்காரர்களையும் அழிக்க விடாத இவன் தடுத்தது நிமித்தம் இவனுடைய சந்ததி 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 அழிஞ்சிட்டே இருக்கு. நீங்கள் அதை அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில எல்லாம் இல்லை சாமுவேலில் பார்த்தாச்சன்னா இந்த அம்மன் புத்திரையும் அதுக்கு சார்ந்த இடத்தையும் இந்த மோவா புத்திரன் சார்ந்த இடத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அடித்து நொறுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அதான் நடக்கு. ஒற்றை பாவம். லோத்து என்ன செய்யல? பாவமான தேசத்திலிருந்து வேறு பிரியல்ல. 2வது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல்ல. வாசியுங்கள் யோவான் 1வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம். பதினஞ்சு 16 17 சீக்கிரம். உலகத்திலும் உள்ளவைகளிலும்
யார் அன்பு கூர்னது? லோத்து அன்பு கூர்றான். அந்த சமமான தேசத்துல, அந்த சமபூமியில, மோவாப் தேசத்துல, இந்த உலகத்துல நல்ல செழிப்பு, ஆடு மாடல் வளர்க்கலாம், நல்ல நாகரிகம், ஜாலி, சந்தோஷமா இருக்குது, நல்ல தண்ணி, நல்ல நல்ல பூமி, நல்ல மரங்கள், செடிகள், கொடிகள். சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க, சற்று யோசித்து பாருங்க. லோத்துக்கா கண் எங்க போச்சுதுன்னு வாசி, இனி வாசி. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தா, எஸ், லோத்திட்ட பிதாவுக்கு அன்பில்லை. இந்த ஆபிரகாம் நிமித்தம் ஒரு சில காலங்கள் பாதுகாத்தார். லோத்திட்ட யாருக்கு அன்பில்லை? ஏன்னா லோத்து பிதாவுடைய அன்பின்படி செய்யல. அவன் தட உட உலகத்தினுடைய சூழ்நிலை, அந்த அந்த செழிப்பான தேசத்தை விட்டு அவன் விலகி வரவில்லை. ஆனால் அதை நினைச்சு சங்கடப்படுகிறான். இன்னைக்குள்ள பந்தேகோஸ்காரெல்லாம் அப்படி தான் செய்யணும். ஐயோ, அவள் அப்படி நடக்க, இப்படி நடக்க, அங்கே ஊழியம் இப்படி நடக்குது, அப்படி நடக்கு, இப்படி நடக்கு. அந்த அந்த சாபத்தை விட்டுட்டு வெளியில போவல்ல. கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொல்லணும், அப்படிதான் நடக்கு, இப்படிதான் நடக்கு, இதான் நடக்கு. சிஎஸ்காரன் சொல்றான், சிஎஸ் சர்ச்சில் இப்படி நடக்கு. பந்தேகோஸ்காரன் சொல்றான், பந்தேகோஸ் சர்ச்சில் இப்படி நடக்கு. ஆர்சிகாரன் சொல்றான், ஆர்சி. ஆனால் அதை விட்டுட்டு வெளியில போவல்ல, சகிச்சு கொண்டு போகணும். சகிச்சு பிதாவின் சித்தத்தின்படி செய்யல. செய்யாதது நிமித்தம் இயேசுடைய பிதாவுடைய அன்பு அவங்கள்ட்ட இல்லை. வாசி. மாம்சத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையாகிய உள்ளவையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். மோவாப் தேசத்தில் வந்த ஆசீர்வாதம், செழிப்பு, இது அத்தனையும் தேவனால் உண்டானது அல்ல. பிரபஞ்சத்தின் தேவனாகிய பொல்லாத பிசாசு அந்த தேசத்து ஜனங்களை ஆட்கொள்வதற்காக அந்த தேசத்தில் செழிப்பை கொடுத்தான், ஆசீர்வாதத்தை கொடுத்தான், நல்ல வருமானத்தை கொடுத்தான், நல்ல எல்லாம் கொடுத்துட்டு எல்லாரும் செத்து போகும்படியா, நரகத்துக்கு போகும்படியா என்ன செஞ்சான்? பாவத்தையும் கொடுத்தான். பாவத்தையும் கொடுத்தான். அடுத்த வசனத்தை வாசி. உலகமும் மோவாபும் அந்த தேசமும் ஒளிஞ்சு போச்சு. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்த ஒருவன் உண்டானால் அவன் பிழைப்பான். லோத்து செய்யல. லோத்து ஆண்டவருடைய சித்தம் அந்த அந்த தேசத்தை அழிக்கிறது. லோத்து விடல. அவன் அழிஞ்சு போனா. பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன், வாசி 16, ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னன்னைக்கும் பிழைப்பான். ஆமே, ஆமே. லோத்து தேவ சித்தத்தை செய்ய விடாமல் தடுத்தது நிமித்தம் அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டு போச்சு. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் புதிய ஏற்பாட்டு விசுவாசியாகிய இன்று இந்த திருச்சபையின் விசுவாசியாகிய உங்களுக்கு தந்த 2 உடன்படிக்கை, ஒன்று திருச்சபை ஒழுங்கு, ஒன்று திருமுறை சத்தியம். இதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவன் என்னன்னையும் பிழைப்பான். அவன் மாம்சத்தில் சாவு வந்தாலும் உலகத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் அது சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த மகிமையான காரியத்தில் போயிருப்பான். ஆமென். 17வது வாசி. எல்லாம் ஒளிஞ்சு போகும், செய்கிறவனோ பிழைத்து நிலைத்திருப்பான். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? யாரெல்லாம் தேவ சித்தத்துக்கு நீ இருதயத்தை விட்டு கொடுக்கணும்? விட்டு கொடுக்காம நீ பந்தியில் போட்டது தவிடு தின்ன மாதிரி தான். பண்ணி தவிடு தின்ன மாதிரி தான். பண்ணி அசிங்கம் தின்ன மாதிரி தான். தீட்டானவன் தீட்டானதை சாப்பிட்றான். ஆனால் பண்ணிக்கு கூட ஒரு விவரம் இருந்து பிசாசு கூட வாழப்பாடுதுன்னு. பண்ணிக்கு கூட விவரம் இருந்து எப்படின்னு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்குறான் பிசாசு, நீர் எங்களை வெரைட்டியாக இருந்தால் பண்ணிக்கு கூட்டத்துக்குள்ள விட வேணும். கிட்டத்தட்ட 2000 பண்ணி, 2000 தானே, 2000 பண்ணினது உண்டு. போன்னு சொல்லிச்சு. இது போன உடனே அப்பொழுதே ஒரு நிமிஷம் கூட 60 நொடி கூட தாண்டல. அப்பொழுதே லோத்து என்ன செய்ய? எத்தனை வருஷம் அந்த 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 பிசாசு கூட்டத்து கூட, பிசாசு நான் வஞ்சிக்கப்பட்ட தேசத்தில் பிசாசின் பாவத்தை செய்ய வச்ச அந்த தேசத்தில் சகிச்சு போனேன். ஆனால் பிசாசு என்ன செய்யல? ஒரு நிமிஷம் கூட அப்படியே ஓடி போய் கடலில் விழல, மலைக்கு. அதை பாருங்க, அதுக்கு அறிவை பாருங்களா. இந்த பிசாசோட வாழை நான் ஆண்டுட்டு சாவணும். நேர மலைக்கு போய்
உயரத்தில் என்று கீழே விழுந்து எல்லாம் மாண்டு போச்சுதான். ஆமே. ஆனால் இன்னைக்கு பிசாசை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அரை டவுசர் போட்டு தலைமுடியை ஒரு மாதிரி வெட்டி சாரியை ஒரு மாதிரி உடுத்து அந்த ஆண்டவருக்கு ஆராதனைக்கு துக்கர் வஸ்திரங்களை உடுத்து இடக்கூட்டத்துக்கு வராமல் கையை ஊனி கலவனை போல இருந்து, இல்லை கலவியை போல இருந்து, இல்லை உறங்கி தலையை நிமித்தம்மா தலை சாய்ச்சாலே தூக்கம் கழுத்து உத்தர வருதுன்னு அர்த்தம். எப்படி தூக்கம் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லா இருந்து இப்படி இதெல்லாம் யாருக்குள்ள சுபாவம்? பிசாசு. இந்த பிசாசை கட்டி வச்சுட்டு புண்ணியை விட கேடு கட்ட ஜென்மமாக இருக்கிறவங்க தான் திருச்சபை ஒழுங்க கீழ்ப்படிய மாட்டேன். ஆமே. லோத்தை போல கேடு கட்ட ஜென்மந்தான் இந்த உலகத்தினுடைய காரியத்தில் அடக்கி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லலாமே. ஆமேன்னு சொல்லலாமே. 2 பேதுரு 2வது அதிகாரம் 6லேருந்து 9 வரை முடிச்சிடும். சோதோம் குமாரம் என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் இன்னைக்கு, அன்னைக்கு சொன்னது பிற்காலம், இன்னைக்கு இந்த காலத்திலே எப்படி? ஆமேன். அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு இதை சோதோம் குமாரம் பட்டணத்தை திருஷ்டாங்கமாக வச்சு அக்கிரமக்காரனோடு வாசமாக இருக்கையில் அவருடைய பாவத்துக்கு கூட நடக்கையில் கண்டும் கேட்டும் பாதிக்கப்பட்ட ரட்சித்திருக்க ரட்சிக்கவும் வைக்க மாட்டோம். இது எத்தனாவது வசனம்? 9 பாருங்க. எத்தனை? அது லாஸ்ட்ல உள்ள பாயிண்ட் மட்டும் வாசி. ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்கு உட்பட்டவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கென்று தப்பிக்க விடாமல் வைக்கவும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார்.